Good evening students. Today we will discuss the current affairs analysis dated 21st April 2020. So these are the listed articles we are going to discuss. 10 articles are there. Let's begin the discussion. The first news, COVID-19 spread on the pandemic disease வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப ஒரியிங் சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இது புரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு நோ த ரீர் அண்ட் நியர் கான்செப்ட். ஸோ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பற்றி தெரியணும். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் சம் லைக் சப்ஜெக்ட் ரிலேட்டட் நாலேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம் விச் மீன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபாரின் கரன்சியோட ரேட் வந்து நம்மளோட ருப்பி அகெயின்ஸ்ட் டாலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 76 அகெயின்ஸ்ட் டாலர் இருக்குது, 76 பாயிண்ட் சம்திங். ஸோ இது வந்து டே பை டே பேசிஸில் டிமாண்ட் ஆஃப் டாலர் அதிகமாகும்போது ருப்பி வந்து அதிகமாக டாலரை டிமாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலரோட மதிப்பு ஏற ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். when டாலர் வந்து ருப்பியை டிமாண்ட் பண்ணும்போது ஸோ டாலர் இஸ் கன்வெர்டட் இன்டு ருப்பி, தென் ஆட்டோமேட்டிக்கலி ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும், டாலர் வந்து டிப்ரிஷியேஷன் ஆகும். தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட். ஸோ டிமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அன் இம்போர்ட். ஸோ லைக் தட் இஸ் டிமாண்ட் ஆஃப் டாலர். ஸோ யூ ஹாவ் டு பே இன் டாலர். ஸோ ருப்பியை வந்து நீங்கள் டாலரை கன்வெர்ட் பண்ணி பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தட் இஸ் அ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். அதே மாதிரி when tourism sector, so you are going for a tour outside, so you have to have foreign currency உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ you will convert the rupee into டாலரா இல்லைன்னா ஃபாரின் கரன்சியாக நீங்கள் மாற்றுவீங்க. அப்போ டிமாண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி will increase. அதே மாதிரி you are going for health treatment outside, so you have to pay in dollars or foreign currencies. தென் இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெளிநாடுகளில் இது எஃப்டிஐ நாட் இன் இந்தியா, ஸோ வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. லைக் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி லைக் நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றப்போ தெர் இஸ் அ கன்வெர்ட்டிங் ஆஃப் லைக் மணி இன்டு டாலர்ஸ் ஆர் அதர் ஃபாரின் கரன்சிஸ் வந்து நடக்கும். அப்போ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். சரியா, ஃபாரின் கரன்சிக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ளை சைடை எடுத்துக்கிட்டிங்கன்னா when எக்ஸ்போர்ட் அதிகமாகும்போது நம்ம நாட்டு பொருள் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் போது there is an inflow of dollars. அவங்க பே பண்ணுற டாலர்ஸில் பே பண்ணுவோம், இல்லைனா ஃபாரின் கரன்சிஸில் பே பண்ணுவாங்க. ஸோ சப்ளை வில் இன்க்ரீஸ். அதே மாதிரி டூரிசம் டு இந்தியா, ஸோ ஃபாரினர்ஸ் கம்மிங் டு இந்தியா ஃபார் அ டூர். அதே மாதிரி ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட்லி எஃப்டிஐ இந்தியாவுக்குள்ளே வருது, எஃபிஐ வருது அப்படின்னா தட் இஸ் அ சப்ளை. ஸோ சப்ளை கர்வ் எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பீப்புள் காட் இட் ரைட். ஸோ சப்ளை கர்வ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆக ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ when there is a huge inflow of supply, then automatically ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆனதுனால கர்வ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டிமாண்ட் அப்படின்னா டாலரோட டிமாண்ட், ஃபாரின் கரன்சிஸோட டிமாண்ட் அதிகமாகும்போது ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். தட்ஸ் வை when there is a demand is increasing, ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகுது. when demand is reduced, ருப்பி வந்து டிப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ that is a concept. ஸோ இதாக இருக்குது. ஸோ when supply increases, சப்ளை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ டாலர் ஆர் ஃபாரின் கரன்சிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே அதிகமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அதிகமாகும் அப்படின்னா அப்ரிஷியேஷன் ஆஃப் ருப்பி அதிகமாகும். ஸோ யூ கேன் see here ருப்பி இஸ் கெட்டிங் அப்ரிஷியேட்டட். ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ சப்ளை இந்த டைரக்ஷன் இங்கே இருக்கும்போது இட் இஸ் ருப்பி வந்து டிப்ரிஷியேஷன் கான்செப்டில் இருக்குது. when it is going, then it is getting appreciated. Same like that. லைக் டிமாண்ட் வந்து அதிகமாக டிமாண்ட் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ருப்பி வந்து டிப்ரிஷியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். டிமாண்ட் அதிகமாக ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ யூ கேன் சி பை திஸ் கர்வ். ஸோ இது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த இடத்த தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ 76 இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டும் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்போஸ் சப்ளை வந்து இப்படி போகுது, சப்ளை கர்வ் இப்படி போகுது அப்படின்னா சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸோ when supply increases like this, then automatically ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதான் வந்து அந்த கர்வ் பாயிண்டாக இருக்கும், இதான் அந்த பாயிண்டாக இருக்கும். ஸோ
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னேன். தென் இப்போ சப்போஸ் சப்ளை வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 76 வந்து ருப்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இது தொடர்ந்து சப்ளை வந்து அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும்னு நான் சொன்னேன். இங்கே ட்ரா பண்ணேன் இல்லை, இந்த இடத்துல ஒரு கர்வ் ட்ரா பண்ணேன். ஸோ ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகுது. ஸோ ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், லைக் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்போது இம்போர்ட் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும். வென் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். டிப்ரிஷியேஷன் அப்படின்னா என்னது, எக்ஸ்போர்ட்டுக்கு இப்போ $1 நிகரான இந்தியா ருப்பியோட மதிப்பு 76 இருக்குது அப்படின்னா தட் இஸ் டிப்ரிஷியேஷன். இப்போ 70 இருக்க வேண்டிய டைமில் இட் இஸ் கோயிங் 76 அப்படின்னா டிப்ரிஷியேஷன். ஸோ அப்போது $1க்கு நிகராக நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் $1. ஸோ நீங்கள் ஆர்பிஐ கிட்ட கொண்டு கொடுத்து அந்த $1 கொடுத்தீங்கன்னா ஆர்பிஐ ஹேவ் டு பே இன் 70, லைக் பே ஃபார் 76. முன்னாடி 70 rupees பே பண்ணாங்க, இப்போ 76. ஸோ டிப்ரிஷியேஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ டிப்ரிஷியேஷன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வெளியில் அதிகமாக விற்கப்படும். ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அதே இது அப்ரிஷியேஷன் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், ருப்பி அப்ரிஷியேட். ஸோ 76 இருந்த இடத்துல இப்போ 70 வந்திருக்கு அப்படின்னா அப்ரிஷியேட் ஆகும், ருப்பி வந்து ஸ்ட்ரென்தனிங். அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட் கம்மியாகும். ஸோ பீப்புள் இந்தியாவில் அதே பொருளை கொடுத்தாலும் யூ வில் கெட் 70 rupees. ஸோ ஃபாரினில் கொடுத்தாச்சு அப்படின்னா யூ வில் கெட் 70 அப்படின்னா, ஸோ தே வில் நாட் கோ ஃபார் எக்ஸ்போர்ட்டிங், தே வில் டூ டொமஸ்டிக் சேல்ஸ் இட் செல்ஃப். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ what they will do, they will purchase the dollars from the economy. இல்லைனா டாலரை வாங்குவாங்க. ஆர்பிஐ வந்து மணியை வச்சு டாலரை வாங்குவாங்க. இப்போ டாலர் வாங்கும்போது என்ன ஆகும்னா சப்ளை ஆஃப் லைக் சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும், டாலரோட சப்ளை ரெடியூஸ் ஆகும், மணியோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் இட் வில் கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். சரியா, இப்படி போகும். அதே மாதிரி இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சப்ளை வந்து அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து சப்ளை பண்ணப்படும் மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை வந்து இப்போ 1 lakh crore வந்து ஆர்பிஐ வந்து டாலரை விற்று இந்தியன் மார்க்கெட்டில் அந்த பணத்தை போடுறாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் உருவாகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ ஆர்பிஐ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா LAF கான்செப்டை கொண்டு வராங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து ஏற்றுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து முதல்ல இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ருப்பியை வந்து டிப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, ஸோ எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கு. அதே டைம் பீரியடில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ ஆகக்கூடிய பணத்தையும் உள்ளே எடுக்கிறாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மார்க்கெட்டில் அதிகமான பணம் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ அதை கண்ட்ரோல். ஸோ இந்த ரெண்டையும் ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட்டுக்கு பேர் ஸ்டெர்லைசேஷன் கான்செப்ட்னு பேர். சரியா, அதே மாதிரி இந்த ஸோ சப்போஸ் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, பணத்தை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அப்போ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. அதே டைம் பீரியடில் மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ ஆகக்கூடிய பணத்தை அவங்க எடுக்கிறாங்க, எடுத்தாலும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ப்ரெசன்டஸ் டயலமானு பேர். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக விஷயங்களுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் வி வில் ஸ்டடி இன் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி டீட்டெயில்ஸ் வரும். அதில் நீங்கள் தெளிவாக இன்னும் இதோட டீட்டெயில்ஸாக படிக்க முடியும் அதில். ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து தொடர்ந்து இன்டர்வியூன் ஆகிட்டு. ஸோ நம்மளோட எக்கானமி வந்து இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட். ஸோ தே ஆர் நாட் லைக் நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் மூலமாக ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னேன். இது சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா டீவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் மேனேஜ் பண்ணுறது. ஸோ 60, 50 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் டீவேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் நாட் மேனேஜ்டு பை அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் கான்செப்ட் இல்லை. சப்போஸ் இப்போது இல்லை சார் ஸ்டெர்லைசேஷன் சொல்லிட்டேன், ப்ரிசனர்ஸ் டயலமா உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி லைக்
ஆர்பிஐ வந்து எப்போவுமே இன்டர்வீன் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் குட் ஃபார் த எக்கானமி. ஸோ தொடர்ந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். சப்ளை ஆஃப் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டாலர்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா சப்ளை ஆஃப் டாலர் வில் ரெடியூஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டிப்ரிஷியேஷன் இஸ் குட் ஃபார் எக்கானமி, இம்போர்ட் வந்து அப்ரிஷியேஷன் இஸ் குட் அப்படின்றப்போ ஆர்பிஐ வந்து எப்போவுமே இன்டர்வீன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இட் வாஸ் நாட் குட் ஃபார் எக்கானமி. ஸோ வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஸோ இந்த ஆர்பிஐ வில் கிவ் டைம். அது வந்து அது வந்து நார்மலான பொசிஷனுக்கு உனக்கு மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு தே வில் வெயிட். அப்படியும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, தொடர்ந்து வந்து சப்ளை வந்து கம்மியாகிட்டுருக்கு, ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப கண்டினியூஸாக டிப்ரிஷியேஷன் ஆகுது அப்படின்னா ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணுவாங்க, வித் கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க, எஃப்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பி நோட்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வெளியிலேருந்து டாலர்ஸ் உள்ளார ஆரம்பிக்கும். ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது ருப்பி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இல்லைனா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் மூலம் தான் போகுது. ஸோ எப்போவுமே ஆர்பிஐ வந்து இன்டர்வீன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ எப்போ இன்டர்வீன் பண்ணுவாங்க அப்படின்னா தெர் இஸ் அ டைம். அதுக்கு பேர் தான் ரீர் கான்செப்ட்னு பேர். ஸோ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு பேர். நம்ம இந்தியா கூட ட்ரேடிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு 6 மேஜர் கண்ட்ரிஸ் இருக்குது. 36 கண்ட்ரிஸ் மேஜர் கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மெயின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6 கண்ட்ரிஸ் US, UK, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், ஹாங்காங். ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட தான் அதிகமாக நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ட்ரேடிங் பண்ணக்கூடிய கண்ட்ரி. ஸோ இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடு கேட்டகரியில். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் தான் நமக்கு ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா USA கூட நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம், UK கூட பண்ணுறோம், சைனா கூட, யூரோப்பியன் யூனியன் கூட, ஹாங்காங் கூட, ஜப்பான் கூட. ஸோ USA கூட நம்மளோட ட்ரேட் வெயிட்டேஜ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21.56. ஸோ UK கிட்ட 5.79, சைனா 26.56, யூரோப்பியன் யூனியன் 31.09, ஹாங்காங் 8.35, ஜப்பான் 6.65. இது எக்ஸ்போர்ட் வெயிட்டேஜ். ஸோ இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு சேர்த்து எக்ஸ்போர்ட் வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28.48. ஸோ US கூட நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் அதிகம், UK கூட நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் அதிகம், சைனா கூட எக்ஸ்போர்ட் இஸ் வெரி லெஸ். அதே இது யூரோப்பியன் யூனியன் கூட எக்ஸ்போர்ட் இஸ் வெரி ஹை, தென் ஹாங்காங் கூட எக்ஸ்போர்ட் இஸ் வெரி ஹை, ஜப்பான் கூட எக்ஸ்போர்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ இந்த ஆவரேஜில் வி வில் ப்ரிப்பேர் என்ன சொல்கிறது we will prepare an index. பேஸ் இயரை வச்சு we will prepare an index. ஸோ அது என்ன கேட்டகரினா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் we will provide a rank. ஸோ பேஸ் இயர் according to the base year 100 இண்டெக்ஸ்னு பேர். இப்போ பேஸ் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ the value will be the 100. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரன்சி சப்போஸ் டாலருக்கு நம்ம டாலரை வந்து அதிகமாக சப்ளை பண்ணுறோம், டாலர் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 5 கரன்சிஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கான ஸோ அதோட ரேட் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் we are not demanding, நார்மல் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு அப்படின்றப்போ. ஸோ இப்போ டாலரோட வேல்யூ மட்டும்தான் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய 6 கரன்சிஸும் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்லி இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 100ல் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து 101 மாறும், 102, 105. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வந்து ஏறுறது. ஸோ when there is a demand is increasing, ஸோ இண்டெக்ஸ் வந்து ஏறும். அதே இது when there is a demand is reducing, ஆட்டோமேட்டிக்லி இண்டெக்ஸ் வில் டிக்ரீஸ். ஸோ இதன் அடிப்படையில் ஸோ இப்போது 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100லேருந்து 105 போகும்போது ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் இன்டர்ஃபியர். ஸோ இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஸோ 95 ஆகிற ஸோ கம்மி ஆகும்போது 95 வரைக்கும் தே வில் வெயிட். ஸோ ஆர்பிஐ வில் நாட் இன்டர்வீன் இன் திஸ் பிட்வீன். வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ரீஸ்டெபிளைஸ் ஆகலை அப்படின்னா தே வில் இன்டர்வீன். சரியா? தட் இஸ் அபவுட் தி ரீர் கான்செப்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் தான் ஆர்பிஐ வந்து ஸோ ஆர்பிஐ வந்து எப்போவுமே இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூன் பண்ணக்கூடிய டைம் பீரியட் ரிசர்வ் பண்ணுறது தான் 95, 105 நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது எக்ஸாம்பிள். ஆர்பிஐயோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 6 கண்ட்ரிஸ் அப்புறம் 30 கண்ட்ரிஸுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் see it from there itself. ஸோ
இது வந்து ரீர் வந்து எப்போவுமே இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக வெயிட்டேஜ் கொடுக்கப்படுது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதே இது நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 30+6 கண்ட்ரீஸுக்கான டேட்டாஸ் தான் வெயிட்டேஜ் தான். ஆனால் இட் வாஸ் நாட் வேரியபிள் அக்கார்டிங் டு தி இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. இட் வில் பி ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ தேர் வில் பி பேஸ் இயர் ஃபார் தி ரீர் அண்ட் நியர். சரியா? ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ இப்போது இந்த ரீர் அண்ட் நியர் வந்து இப்போது ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணுமா அப்படின்றது, ஆர்பிஐ வில் இன்டர்வியூன் ஆர் நாட் அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெளிவாக உங்களுக்கு கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் இப்போ யூ கேன் see here 116 இருக்குது. ஸோ ஆர்பிஐ ஹாவ் டு இன்டர்வியூன். ஸோ ரொம்ப கம்மியாக போகும்போது ஆர்பிஐ இன்டர்வியூன் ஆகுது. நீர்ன்றது இட் வாஸ் நாட் ரிலேட்டட் டு இன்ஃப்ளேஷன், அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ரீர் தான் எப்போவுமே ஆர்பிஐ வந்து இன்டர்வியூன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாஸ்ன்னு சொல்கிறது. இல்லைனா இண்டெக்ஸ்ன்னு சொல்ல 100 இருக்கும்போது ஆர்பிஐ வில் நாட் இன்டர்வியூன். 105க்கு மேலே போகும்போது ஆர்பிஐ வில் இன்டர்வியூன். 100 அதே மாதிரி 95 கீழே வரும்போது ஆர்பிஐ வில் இன்டர்வியூன். ஸோ அதுக்கு ஸோ ஹவு த ஆர்பிஐ இஸ் கோயிங் டு டேக் த ஸ்டெப்ஸ் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக படித்தோம். இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஒரு லைக் ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வாட் ஆர் த மெஷர்ஸ். இப்போது இன்ஃப்ளோவை அதிகப்படுத்தினாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். செகண்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டர்ஹார்ன் மவுண்டன். ஸோ இது வந்து சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மவுண்டனில் இருக்குது. இட்டலிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் பார்டரான பிளேஸில். அதில் இந்தியா வந்து COVID-19 ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு சாலிடாரிட்டி காண்பிக்கிறதுக்காக ஸோ சிம்பத்தைஸ்ட் வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா அப்படின்னு காமிக்கிறது சுவிட்சர்லாந்தோட இந்த பிக் மவுண்டனில் நம்ம இந்தியா மேப்பை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் அ நியூஸ். மேப் பேஸில் மட்டும் இது படித்தா போதும், மற்றபடி இதை பற்றி நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு கிடையாது. ஸோ மேட்டர்ஹார்ன்ன்றது ஆல்ப்ஸ் மவுண்டனில் வரும். இட்டலியும் சுவிட்சர்லாந்துக்கும் பார்டர் ஏரியாவில் வருது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் இப்போ யூஎஸோட பெட்ரோலியம் ஒரு பேரலுக்கு வந்து நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ $1 கம்மியான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒரு பேரல் அப்படின்ற ரேட்டுக்கு போயிடுச்சு. அப்போது இந்த டைம் பீரியடில் நம்ம வெரி சீப் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு வி ஹேவிங் 3 ரிசர்வ் ஏரியா மங்களூரில், விசாகப்பட்டினம் அண்ட் படூர் நியர் உடுப்பி. ஸோ கர்நாடகாவில். ஸோ வி ஹேவிங் ஸோ அந்த ஏரியாவில் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போது நம்ம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ இட் வாஸ் லைக் ஃபவுண்டட் இன் 2005. ISPRL அவங்க தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை வந்து இந்தியாவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பீப்புள். அந்த குரூப் இந்த பப்ளிக் லைக் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிಲ್ಲ. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் ஃபோர்த் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் மணி. ஸோ ஹெலிகாப்டர் மணின்னா இப்போ லைக் தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் மணி. இன்ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப லைக் இல்லை. ஸோ டிமாண்ட் இல்லை பிகாஸ் ஆஃப் த COVID-19. லைக் ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப லைக் சரிவில் இருந்துச்சு. இந்த COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குதுனால மார்க்கெட் வந்து ரொம்பவே லைக் டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. டிமாண்ட் இல்லாதனால மணி சப்ளை இல்லை. ஸோ கவர்மெண்ட்கிட்டேயும் மணி சப்ளை இல்லை. இப்போது தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் மணி. ஸோ அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ தே வில் பிரிண்ட் கரன்சி அண்ட் பர்ச்சேஸ் தி கவர்மெண்ட் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டைம் பீரியட் முடியும் போது கவர்மெண்ட் ஹேவ் டு பே இட். அதுக்கு பேர் தான் ஹெலிகாப்டர் மணின்னு பேர். ஸோ ஹெலிகாப்டர் மணின்னு ஏன் பேர் அப்படின்னா ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை லைக் திடீர்னு தெர் இஸ் அ டிமாண்ட் அப்படின்றப்போ அது லைக் வானத்துலேருந்து தூக்கி போடுறது மாதிரி. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஹெலிகாப்டர் மணி. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனை லைக் அதிகப்படுத்தும் அப்படின்றது. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்பெண்டிங். ஸோ அது COVID-19 ஸ்ப்ரெட் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஆனால் இப்போ தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் அ மணி. ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு MSMEs எல்லாம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது ரிவைவ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ பப்ளிக் ஸ்பெண்டிங் அதிகமாகணும். அதனால் கவர்மெண்ட் இப்போது தெர் இஸ் அ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்பிஐ வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு பேர் தான் ஸோ மானிட்டைஸ்ட் டெபிசிட்னு பேர், இல்லைனா ஹெலிகாப்டர் மணின்னு பேர். ஸோ தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து அயனோஸ்பெரிக் எலக்ட்ரானிக் டென்சிட்டி. ஸோ அயனோஸ்பியரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அயனோஸ்பியர்ன்றது நம்ம மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் 300. ஸோ 90 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த 85-90 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்
அப்பார்ட் ஃப்ரம் தேட்டும் இருக்குது. ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா தான் அயனோஸ்பியர் ஏரியா. இந்த அயனோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சன்னிலிருந்து முதல்ல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் லேயரை டச் பண்ணக்கூடிய முதல்ல லைக் சன்னோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய அந்த லேயர்னு சொல்லலாம் சன்னோட சூரிய கதிர்களை. ஸோ அந்த சன்னோட சூரிய கதிரில் சோலார் ரேடியேஷன்ஸ் இருக்குது. அந்த சோலார் கதிர்களில் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அயனோஸ்பியரில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ இந்த அயனோஸ்பியரில் இந்த எலக்ட்ரான்ஸோட பீம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் லைக் இருக்கும் ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும். ஸோ அயனோஸ்பியர் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து முன்னாடி ரேடியோ கம்யூனிகேஷன் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அயனோஸ்பியரை ரேடியோ கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் சிக்னல்ஸ் அனுப்பும்போது ஸோ டவர்லேருந்து நீங்கள் சிக்னல் அயனோஸ்பியரில் போய்ட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். ஸோ இந்த குளோபு ஃபுல்லாக நீங்கள் வந்து ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். இது நம்ம முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இப்போது சில இடங்களில் லைக் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சிக்னல் வில் கோ அவுட். ஸோ அப்போ நமக்கு சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் பேக் ஆகாது. ஸோ அதான் இங்கே நியூஸ். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த இன்ஸ்டியூட் கால்ட் ஐஐஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னட்டிசம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா அயனோஸ்பியரோட டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா மிஷின் லேர்னிங் பண்ணுறது. ஸோ இந்த அயனோஸ்பியர் வந்து இவ்வளோ டென்சிட்டி இருக்கும் எந்த இடத்துலலாம் இல்லைன்றதை இப்போது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல இப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்குன்றது அது காமிச்சு கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குன்றது. அது எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இமேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ரிலேட்டடாக வேறு இமேஜை காமிச்சாச்சுன்னா அது ஸ்கேன் பண்ணிக்காது. அதே சேம் இமேஜை காமிக்கும் போது தான் ஸ்கேன் பண்ணிக்க முடியாது. அதே கான்செப்ட் தான் இருக்கும். தென் 6th நியூஸ் வந்து இந்தியாஸ் நியூ FDA நார்ம்ஸ் வயலேட் WTO. சைனா இப்போ நேற்றுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சைனா வந்து லைக் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஸோ ப்ரெடேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நம்ம லேண்ட் பார்டர் கவர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும். FDI கவர்மெண்ட் ரூட் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக் ரூட்டில் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போது சைனா வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு WTOட நார்ம்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. WTOட பிரின்சிபிள்ஸ் வந்து நான் டிஸ்கிரிமினேட்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸை அதிகப்படுத்துறது. நம்மவும் WTOவில் மெம்பராக இருக்கோம், சைனாவும் மெம்பராக இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு நம்ம லைக் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கேட்டகரி கொடுக்குறோன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்போது சைனா கேன் கம்ப்ளைண்ட். ஸோ அப்படி ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டு இன்னொரு கண்ட்ரி கொடுக்கல. எனிமி கண்ட்ரினா கொடுக்க தேவையில்லை, பட் லைக் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னா கொடுக்கணும். அதுக்கான காரணங்கள் இல்லை அப்படின்றப்போ ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அந்த ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா ஸோ தே கேன் கம்ப்ளைண்ட். WTOவில் கம்ப்ளைண்ட் பண்ண ஸோ சைனா கேன் டேக் ஆக்ஷன்ஸ். சரியா? ஸோ WTO நார்ம்ஸ் அடிப்படையில் ஸோ நம்மளோட தரப்புன்னு சொல்லப்போனால் லேண்ட் பவுண்டரியை தான் நம்ம ஒரு கணக்காக வச்சுருக்கோம். இது ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற கண்ட்ரிஸ் இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் டேக் ஓவர்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளோட விளக்கத்தை கொடுத்துருக்கோம். எனிவே FDIன்றது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் நேற்றுக்கே சொன்னேன், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது செக்யூரிட்டிஸ் வாங்குறது, பாண்ட்ஸ் வாங்குறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் FDIன்றது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ கம்பெனி. சரியா? இப்போ ரீசெண்டாக HDFCயோட ஷேர்ஸை வாங்குறதுனால தான் இந்த இஷ்யூஸ் உருவாச்சு. தென் 7th நியூஸ் வந்து 5th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் NDP நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நடந்துச்சு. அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது பிரிக்ஸோட பேங்க். இது ஆக்சுவலாக பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து உருவாக்கின பேங்க். இது பிரிக்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸுக்கும் ஃபினான்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, டவுன் ரோடன் கண்ட்ரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் இது. இந்த COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $1 பில்லியன் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரிஸுக்கு, அதாவது இந்தியாவுக்கு மொத்தம் சேர்த்து $4 பில்லியன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அதுக்கான லைக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நியூ டெவலப்மெண்ட் பேங்கை பொறுத்த இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சைனாவில் இருக்குது. 2018 NDP கார்டு UNGAவில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு. 2014 இதை க்ரியேட் பண்ணுறாங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸுக்கு மட்டும் லோன் கொடுக்கறது இல்லை, அதர் தேன் லைக் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு கண்ட்ரிஸுக்கும் லோன் கொடுக்கலாம்.
தென் 8th நியூஸ் வந்து வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் இன் யமுனா. யமுனா ரிவரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பொல்யூட்டடான ரிவர்ஸ் இன் இந்தியா கங்கா ரிவர், யமுனா ரிவர். ஸோ கங்கா ரிவரோட மெயின் ட்ரிபியூட்ரி தான். மெயின் ட்ரிபியூட்ரி வந்து யமுனா. ரெண்டுமே வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பிளேஸ் அலகாபாத். நவ் இட் இஸ் பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு அப்புறம் நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் இப்போ ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த பொல்யூஷன் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதை எடுத்தப்போ வந்து முன்னாடி இருந்ததோட 18%லேருந்து 21% வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிருக்கு. பிகாஸ் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் ஆகலை, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து லைக் டைரெக்டாக அங்கே லைக் தடுக்கப்படுது கம்பெனிஸ்லேருந்து அவுட்லெட்ஸ் எல்லாமே. அப்புறம் 18%லேருந்து 33% வரைக்கும் பிஓடி குறைஞ்சிருக்கு, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடி ரொம்ப கம்மியாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும், லைக் அதிகமாக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. யமுனா ஹேஸ் ஸ்டில் நாட் met தி வாட்டர் குவாலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ அது வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இல்லை பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அங்கே இருக்கக்கூடிய இப்போது ஒரு இடத்துல ஒரு லைக் டீகம்போஸ்ட் மெட்டீரியல் இருக்குது, இல்லைனா ஒரு இறந்து போன ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இல்லைனா ட்ரைனேஜ் சிஸ்டம் அங்கே கொட்டப்படுது அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணக்கூடியது அந்த பேத்தோஜன்ஸ், தட் இஸ் பாக்டீரியா அண்ட் ஃபஞ்சை. ஸோ அந்த பாக்டீரியா அண்ட் ஃபஞ்சை அதை வந்து டீகம்போஸ் பண்ணுறது தட் இஸ் அ நீட் ஆஃப் ஆக்சிஜன். அதை உடைக்கிறது மூலமாக பாக்டீரியாவுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ தே கேன் சர்வைவ். ஸோ அப்போ அதை டீகம்போசிஷன் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே குப்பைகளை கொட்டுறீங்களோ, ட்ரைனேஜ் சிஸ்டத்தை அங்கே ஒரு ரிவருக்குள்ளே இல்லைனா ஒரு ஏரியாவில் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் அந்த வாட்டரில் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆனரோபிக் ஸோ ப்ராசஸுக்காக பாக்டீரியா ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கும், பாக்டீரியா அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட் அது அந்த தண்ணியில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், இல்லைனா தண்ணியை மெஷர் பண்ணணும். ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வாட்டர் எவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது அப்படின்றது. ஸோ எந்த லைக் டர்ட்டி வாட்டர்லேயும் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் இந்த நியூஸ். டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படின்னா ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்கும் மற்ற உயிரினங்களும் சர்வே பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன் டிமாண்ட். நார்மல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து 5 mg/லிட்டருக்கு இருக்கணும் அப்படின்றது நார்மல் ரிவர்ஸில். யமுனா ரிவரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினேஷன் வந்து யமுனோத்ரி கிளேஷியரில், அதுக்கப்புறம் அது உத்தரகாண்ட்லேருந்து அப்படியே உத்தரப்பிரதேஷ் கங்கா ரிவர் கூட சேருது. யமுனா ரிவரோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ்னால் சம்பல், காலிசிந்த், பனாஸ் ரிவர், சிந்த் ரிவர், ஸோ பேட்வா, கென் ரிவர், இதெல்லாமே யமுனா ரிவரோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லலாம். சரியா? தென் ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா. ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. நான் ஸ்வயம் பிரபா பற்றி ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா ஸ்வயம் அப்படின்றது ஆன்லைன் கோர்சஸ் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோர்சஸ் வந்து கொடுக்குறேன். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. இப்போது மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு 10 ரீஜனல் லாங்குவேஜ்லேயே பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கான மீட்டிங் தான் நடத்தியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்வயம் பிரபான்றது டிடிஹெச் சேனல்ஸ் மூலமாக 32 டிடிஹெச் சேனல், GSAT 15 சேட்டலைட் மூலமாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ தென் டப்போரிஜியோ பிரிட்ஜ் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து சுபன்ஸ்ரீ ரிவர். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த பிரிட்ஜு கூட அவ்வளோ இம்பார்ட்டன். சுபன்ஸ்ரீ ரிவர் இம்பார்ட்டன் உங்களுக்கு. பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி. சுபன்ஸ்ரீ ரிவர் ஒரிஜினேட்ஸ் இன் டிபெட் பிளாட்டியூவில் ஒரிஜினேட் ஆகுது, அது இந்தியாவுக்குள்ளே வருது. மெயினாக என்னென்னா இந்த சுபன்ஸ்ரீ ரிவரில் கோல்டு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுது. அப்புறம் காயாக்கிங் ப்ராக்டிஸ் இங்கே பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அபவுட் தி கோல்டு ரிவர்னு சொல்லுவாங்க இதுக்கு. சரியா? அப்புறம் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இது ஏற்கனவே நான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. 1996 பண்டிட் ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்படுது. அந்த எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இப்போ லேண்ட் பவுண்ட்ரி ஷேர் பண்ணாங்களோ அந்த பார்டர் ஏரியா டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். ஆர்மி பீப்புள் தான் இதில் இருப்பாங்க. ஸோ தே வில் கன்ஸ்ட்ரக்ட் பிரிட்ஜ், ரோடு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது போர்க்கால அடிப்படையில் இது பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் பர்பஸ். ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு இதை பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் லாட் ஸ்டூடெண்ட்.